பெண்கள் அப்படின்னாலே வந்து மென்மையானவங்க, அன்பானவங்க, அபரிமிதமான அன்பை வந்து பொழியக்கூடியவங்க, வாழ்க்கையே வந்து புரட்டி போடுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பல டேர்ம்ஸ் இருக்குது பெண்களை அசோசியேட் பண்ணி. அந்த மாதிரியான ஒரு டேர்ம் தான் வந்து கலர். பெண்கள்னாலே அவங்களுக்கு பிங்க் கலர் தான் பிடிக்கும் அப்படின்னு காலகாலமாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டுட்டு வருது. அப்படியா? உண்மையாகவே வந்து பிங்க் கலர் தான் பிடிக்குமான்னு இன்றைக்கி ரோட்டில் போய் பெண்கள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா, யார் சொன்னால் பிங்க் எனக்கு பிடிக்கணும், எனக்கு பிளாக் தான் பிடிக்கும்னுவாங்க, எனக்கு ப்ளூ தான் பிடிக்கும்னுவாங்க. பட் பெண்களுக்கு எப்படி இந்த பிங்க் கலர் அப்படிங்கிறது ஒரு ஃபேவரட் கலராக மாறுச்சு, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள், ஆண்டி, வணக்கம். நான் ஆர்ஜே ரஞ்சித். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ். இப்போ நாங்கள் சொல்ல போகிற இந்த 5 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கான்க்ரீட்டான எவிடன்ஸ் கிடையாது. பட் இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அதில் முதல் காரணம் என்ன அப்படின்னாக்கா, பயாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ். ஆதி காலத்தில் மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக ஆர் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய கலராக என்ன இருந்திருக்கு அப்படின்னாக்கா, ரெட் கலர் இருந்திருக்கு. ஒரு நெருப்பு இருக்குது அப்படின்னாக்கா அதுவும் கிட்டத்தட்ட ரெட்டோட ஷேடில் இருக்குது. ஒரு பழம் பழுத்து இருக்குது அப்படின்னா அதுவும் கிட்டத்தட்ட ரெட்டோட ஒரு ஷேடில் இருக்குது. ஸோ அதனால் ரெட் கலர் அண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ரெட்டில் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு ஒரு க்ளோஸ் அசோசியேட்டிவிட்டி இருக்குது. ஸோ பெண்கள் அந்த காலகட்டங்களில், அதாவது நான் சொல்கிறது இப்போ கிடையாதுங்க, ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட ஒரு இடத்துல இருக்கிற போது ஏதாவது ஒரு அலர்ட் இல்லை வந்து ஏதாவது ஒரு பழம் தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு, இல்லை தான் சாப்பிட்றதுக்கு, இல்லை சமைக்கிறதுக்கு நெருப்பு மூட்டி, இது எல்லாத்துக்குமே வந்து ரெட் அண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ரெட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருந்திருக்கு. அதில் ஒரு ஷேடு தான் பிங்க்கு. ஸோ அதனாலவே பிங்க் கலர் அப்படிங்கிறது பெண்கள் ஈஸியாக அசோசியேட் பண்ணக்கூடிய கலராகவும் ஈஸியாக அவங்க அக்செப்ட் பண்ணக்கூடிய கலராகவுமே இருந்துச்சு. அதனால் பிங்க் கலர் வந்து பெண்களுக்கு பிடிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது, சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். இப்போ பெண்கள் அப்படின்னு சொன்னவொடனே ரொம்ப கடுமையானவங்க, அவங்களுக்கு வந்து கோவம் ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு யாருமே பெண்களை சொல்கிறது கிடையாது. பெண்கள் ரொம்ப மென்மையானவங்க, ரொம்ப அன்பை வெளிப்படுத்துகிறவங்க, ரொம்ப வார்மாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்னு தான் பெண்களை நம்ம சொல்கிறோம். மென்மையானவங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இந்த மென்மைக்கும் இந்த பிங்க் கலருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸ் அசோசியேட்டிவிட்டி இருக்குது. ஏன்னா இந்த பிங்க் கலர் அப்படிங்கிறது ஒரு வார்ம்த், ஒரு லவ், ஒரு ஹியூமிலிட்டி, இது எல்லாத்தையுமே வந்து வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் ரொம்ப ரொம்ப காமான கலராக இருந்ததுனால நிறைய பெண்கள் பிங்க் கலரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி நிறைய பெண்கள் பிங்க் கலரை வந்து ப்ரிஃபர் பண்ணுற போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இதுதான் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கலர் போல இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ப ஆரம்பித்து அதுக்கப்புறமா பிங்க் கலர் பெண்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு. மூன்றாவது, சோஷியோ கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்சஸ். இன்றைக்கி எப்படி நம்ம இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற போது அது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் ஆகி அந்த ப்ராடக்ட்டை நம்ம எப்படி வாங்குகிறோமோ, அதே மாதிரி ஒரு காலகட்டம் கழிச்சதுக்கப்புறமா நிறைய பிராண்ட்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிக்குது. ஆண்களுக்கு தனியாக ப்ராடக்ட்ஸ் விற்கணும், பெண்களுக்கு தனியாக ப்ராடக்ட்ஸ் விற்கணும் அப்படிங்கிற போது பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற போது இந்த கலரை கொண்டு போய் சேர்க்கலாமே அப்படின்னு தோணியிருக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, பெண்கள் அப்படின்னாலே பிங்க் கலரை வந்து பிளாஸ்ட் பண்ணி அவங்க மனசில் தெரியாமலே வந்து அதை பதிய வச்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்குற போது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா ஆண் குழந்தைக்கு ப்ளூ கலரில் ரிப்பன் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் டோரில் இருக்கும். பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா பிங்க் கலர் ரிப்பன் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் டோரில் இருக்கும். இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு இந்த கலரு, பெண்களுக்கு இந்த கலர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த மனசில் பதிய வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலரை பெண்கள் மனசில் திணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்பி எடுத்துக்கலாமே. இந்த பார்பி டால் அப்படிங்கிறது எங்கேயாவது நம்ம ஒரு பிளாக் கலர்லையோ இல்லை வந்து ஒரு ஆரஞ்சு கலர்லையோ ஒரு ப்ளூ கலர்லையோ ஒரு க்ரீன் கலர்லையோ பார்க்குறோம்? கிடையவே கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் த பார்பி டால்ஸ் வந்து பிங்க் கலரில் தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக அந்த படம் கூட வந்தது, படம் பூராவுமே வந்து பிங்க் தான். உலகத்தில் பிங்க் கலர் பெயிண்ட்டுக்கே வந்து ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு அந்த படம் வர்ற போது. அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பெண்கள் மனசில் இந்த பிங்க் கலரை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த டூலை ஒரு விஷயமா எடுக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பிங்க் கலரை இந்த பிராண்ட்ஸு திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலையுமே வந்து பெண்களுக்கு பிங்க் கலர் தான் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நம்மள நிறைய பேருக்கு இருக்குது. இதை கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக பார்க்குற போது 20th செஞ்சுரிக்கு முன்னாடி இது உல்டா புல்டாவாக இருந்தது. அதாவது பெண்களுக்கு வந்து ப்ளூ கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் ஆண்களுக்கு பிங்க் கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன் ஆண்களுக்கு பிங்க் கலர் பிடிக்கும் அப்படின்னா, ஆண்கள் வந்து வேட்டையாட போவாங்க, இல்லை வந்து போருக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா
ஷேட்ஸ் ஆஃப் ரெட்டில் தானே பிங்க் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த ரத்தம், அந்த வெறி, அதுக்கப்புறமா வந்து டேஞ்சர், அலர்ட், இது எல்லாமே வந்து பிங்கோட அசோசியேட் ஆகிருக்குங்கிறதுனால ஆண்களுக்கு வந்து இந்த பிங்க் கலர் 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய அணிகலன்கள் ஒரு நிறைய ட்ரெஸ் எல்லாமே வந்து ஆண்கள் தான் பிங்க் கலரில் போட்டிருந்தாங்களாம், பெண்கள் தான் ப்ளூ கலரில் போட்டிருந்தாங்களாம். பட் ஒன்ஸ் 20th சென்ச்சுரிக்கு அப்புறமா அந்த பிராண்ட்ஸ்லாம் உள்ள வந்ததுக்கப்புறமா ஒரு ஷிஃப்ட் வருது. அந்த ஷிஃப்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா அது உல்ட்டாவாக மாறிடுது. என்னன்னாக்கா பெண்களுக்கு பிங்க் கலர் அப்படின்னும் ஆண்களுக்கு ப்ளூ கலர் அப்படின்னும். கடைசியாக இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி உங்ககிட்ட நான் வந்து சொல்கிறேன், எனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிற போது என்ன குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் பெண் குழந்தை இல்லை ஆண் குழந்தைன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த குழந்தைக்கு வாங்கிட்டு வரக்கூடிய பொருளே பார்த்தீங்கன்னா கலர் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும். பெண் குழந்தைன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஸோ அந்த வாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸுலேருந்து மேட்லேருந்து எல்லா விஷயமுமே வந்து நம்ம பிங்க் கலரில் வாங்கலாம் அப்படின்னு தோணுது இல்லையா? இந்த மாதிரியான ப்ரிஃபரன்சஸ் என்ன ஆகுது, அந்த குழந்தையுடைய மனசில் ரொம்ப ரொம்ப ஆழ பதிஞ்சிருச்சு. அது வளர்கிற போதே பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலரை, இந்த ப்ளூ கலரை பார்த்து வளர்ந்து அந்த பிங்க் கலர் அந்த குழந்தைக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இதுதான் நம்மளுடைய ஃபேவரட் கலர் போல் இருக்குது, இதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குன்னு தோணி அந்த பிங்க் கலர் பெண்களுக்கு உரித்தான ஒரு கலராக மாறிடுது. அண்ட் அவங்க வளர்கிற பருவத்துலையுமே சரி, அவங்க பார்க்கக்கூடிய கார்ட்டூன்ஸ், அவங்க பார்க்கக்கூடிய அனிமேஷன்ஸ், அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ பிங்க் கலர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேக்டராக அன்னோயிங்லி ஆர் நோயிங்லி உங்கள் மனசில் திணிக்கப்படுது. ஸோ அதனால் பிங்க் கலர் அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் கலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. உங்களுக்கு பிங்க் கலர் பிடிக்கலனா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த 5 விஷயங்கள்னால தான் பெண்களுக்கு பிங்க் கலர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேவரட் கலர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து உருவாயிருச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இந்த கலர்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு பிங்க் கலர் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எந்த ஒரு விஷயத்தை பார்த்து உங்களுக்கு பிங்க் கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறதையும் கீழே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு முக்கியமான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.